ஹை பைக் லவர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மலான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம், எப்போதும் உள்ள ரிவ்யூ மாதிரி இல்லாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 160 சிசிங்கிறது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு. 160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வரும் ஒரு 125 மாதிரி, அதே டேட்டில் 200 மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் வந்துடும். ஸோ 160 சிசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ இப்போ நிறைய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்கிரேடுக்கு இது ஒத்து தானா? ஸோ என்னென்னா அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இந்த 2025 இந்த காம்படிஷனில் நீங்கள் அப்பாச்சியை ப்ரிஃபர் பண்ணலாமா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம டீட்டெயிலாக. ஸோ ஒரு 20 இயர்ஸ் அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு 2005 போனோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூட்டிங் சிசி பைக் தான் அதிகமாக யூஸ் பண்ணோம். லைக் இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரு, அதுதான் அந்த நேரத்தில் ரொம்ப டாமினன்ஸ் பண்ணிச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸும் அந்த மாதிரி பைக் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்டில் பல்சர் வரைக்கும். பல்சர் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் அந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூட்டிங் ஒரு A to B பாயிண்ட் போகிறோங்கிறத மறந்து A to B பாயிண்ட்டுக்கு எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம் அந்த மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டோட போகிற மாதிரி. ஸோ அந்த டயத்தில் தான் டிவிஎஸ், நம்ம தமிழ்நாடு பிராண்டு, அவங்க கொண்டு வந்தது தான் அப்பாச்சி. ஸோ அது 2005 வந்துச்சு. ஸோ அப்போ சரியான கிரேஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஆர்டிஆர்னு சொல்லுவாங்க, ரேசிங் த்ராட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேசிங் டிஎன்ஏ வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்தாங்க சொல்லலாம். பல்சருக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி அப்பாச்சி வந்துச்சு. அண்ட் தென் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4V ஏராங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு இந்த இடத்துல தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2Vல முதல்ல கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 4 வால் கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு செமையான ஹிட் ஆச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த வண்டி ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு மைலேஜும் டீசெண்டாக கொடுத்துச்சு. மெயினாக அந்த பவர் ஸ்பீடுங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ அது மாதிரி தான் யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த அப்பாச்சிங்கிறது வந்துச்சு. ஸோ நிறையா கொஞ்சம் ஃபேமிலி பர்சன் எல்லாமே அப்புறம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. அதனால ஃபேமிலிஸுமே அந்த அது மாதிரி ட்ரை பண்ணவங்களும் வாங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2025 வந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜிலாம் லோட் பண்ணி இப்போ அப்பாச்சி வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் லோட் ஆகிருக்கு, முதல்ல இருந்ததுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக 2025 இயர் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா அந்த UST 4க்கு ப்ளஸ் வந்து டியூவல் சேனல் ABS. ஸோ அதை நான் இன்டெப்த்தாக பேச விரும்பல, நீங்கள் பேப்பர்ஸில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் தாண்டி இப்போ புதுசாக என்னென்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அதை மேஜராக பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED இருந்துச்சு. ஸோ இந்த MT-15 அதெல்லாம் வர மாதிரி அந்த ஹெட்லாம்ப் வந்து LEDயில் பால் டைப்பில் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிசைனிங் அது பிடிக்கும். ஸோ அது சப்ஜெக்டிவ் தான், ஒவ்வொருத்தவங்களும் பொறுத்து. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக இது இன்னும் ஒரு பைக்கை வந்து ரிசம்பிள் பண்ணுறதுங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ அவங்க பழைய டிசைன்லேயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், பட் ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT ஸ்க்ரீன் கலர் டிஸ்பிளே வந்துருந்துச்சு. ஸோ நம்ம டெக்கின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல வருது TVS தான். ஸோ இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்குலாம் தேவையான மாதிரி TFT கொடுத்துட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நிறையா யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அது பார்க்குறக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பழைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், உங்களால் உடனே டக்குன்னு ரீட் பண்ண முடியாது. பட் வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அது RPM மீட்டர் இல்லை மூவ் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக கலர்ஸ் கொடுத்து வேரியேஷன் பண்ணி காமிக்கிறாங்க. அது பொறுத்த வரைக்கும் TFT ஒரு ப்ரீமியமான பைக் ஓட்டுறவங்க அந்த ஃபீல் நெக்ஸ்ட் கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா SmartX கனெக்ட். இது ஏற்கனவே இருக்குது, பட் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் ஆட இருக்குது, டர்ன் பை டர்ன். ஸோ நீங்கள் மேப்பில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட பைக்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் தென் கால் SMS அலர்ட் இருக்குது. அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் அலர்ட். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைக் வந்து கிராஷ் ஆகும்போது உங்கள் அப்பா நம்பரோ அம்மா நம்பரோ இல்லை உங்களுக்கு தேவையான ஒருத்தவங்க நம்பரை செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு உடனே மெசேஜ் போயிடும். ஸோ ஒரு எமர்ஜென்சி டயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். TSC கொடுத்துருக்காங்க, அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக த்ராட்டில் கொடுக்குறீங்கன்னா அது நேரத்தில் உங்களோட பேக் வீல் வந்து ஸ்கிட் ஆகும். ஸோ அதை லாக் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். ஒரு ஹெவி கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க போது டவுன் ஷிஃப்ட் மேஜராக பண்ணும்போது அது ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் சிட்டிஸில் அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கு. ஏன்னா கிளச் அண்ட் கியர் பிடிச்சி கை கால் வலி அனுப்பிச்சிடும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான இது ஒரு அப்கிரேடாக இருக்குது. ஸோ இந்த 5 அப்கிரேட்ஸ் வந்து புது மாடலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ அந்த வேர்ல்டில் எதுவுமே ஒரு பெர்ஃபெக்டான ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அதில் ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். அதாவது நமக்கு எது மேஜராக வேணுமோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஃபியூச்சர் கிங். ஸோ இந்த 160 cc செக்மெண்ட்ல இந்த ப்ரைஸ் பேக்கேஜில் ஒரு வெல் பேக்டு டெக்னாலஜின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப டெக்கி கையாக இருக்கீங்க, எனக்கு என் பைக்கில் எல்லாமே டெக்னிக்கலி லோடராக இருக்கணும்னா TVS ST பெஸ்ட் ஆப்ஷன். இதில் மட்டும் இல்லை, 125 இந்த 110 cc எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களுக்கு வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அது ஒரு ப்ரோ தான்.
ஸோ ஏன்னா உங்களால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்க் பண்ணி எடுக்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பவர் டு வெயிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ வெயிட் கம்மியாக வண்டியோட பவருக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா ரியாக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, 1 கிலோ தூக்கிட்டு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு அதில் நம்ம ரன் பண்ணுறோன்னா இப்போ 1 மினிட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே 5 கிலோ தூக்கிட்டு அதே ஸ்பீடில் ரன் பண்ணுறோன்னா இதுதான் பவர் டு வெயிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதனால தான் சொல்றது பேப்பர் மட்டுமே பார்க்காம ரியல் லைஃப்ல எப்படி இருக்குன்னு சொல்றது. ஸோ அது இது ரெண்டும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. ஸோ ஒரு நேக்கட் பைக்குன்னு போகிறோம் இப்போ, ஏன்னா நம்ம ஒரு ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி ஒரு பைக் போகிறோம்னா நம்ம இப்படி ஸ்டாண்ட்ஸே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, ரைடிங் ட்ராக்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்ட்ஸே சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம லாங் போகிறதுக்கு நல்லா இருக்கும், பட் நம்ம சிட்டியில் ஓட்டுற அதெல்லாம் நல்லா இருக்காது. இந்த ஷார்ப்பான ஹேண்ட்லிங் அதில் இருக்காது. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஹேண்ட்லிங் இருக்கு, ஏன்னா இது ஒரு நேக்கட் பைக்கு. ஸோ இந்த ஹேண்ட்லிங் மீன் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஸோ நீங்கள் காம்படிஷனில் பார்த்தாலும் சரி, எம்டி அதன் என்எஸ் இதெல்லாம் உங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ காம்படிட் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஹேண்ட்லிங் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு யூஎஸ்டி வந்துருச்சு. ஸோ சஸ்பென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் மேஜராக ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ். ஸோ இதில் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன். ஸோ நம்ம டிவிஎஸ் பைக்குன்னு சொன்னாலே மோஸ்ட்லி வைப்ரேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு 6000 ஆர்பிஎம் அதை ரீச் பண்ண உடனே உங்களுக்கு பைக் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பால்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபுட் பேக்கில் அப்புறம் பெட்ரோல் டேங்க்ல இது மாதிரி வருது. இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பழைய மாடல் பைக்லலாம் டேங்க் வந்து ஷேக் ஆகும், நீங்கள் கை வச்சு ஆட்டினாலே அது ஷேக் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு தான். ஸோ அந்த பில்ட் குவாலிட்டிங்கிறதுமே கொஞ்சம் மோசம் தான். அந்த நீங்கள் சிட்டியில் வந்து ஓட்டுறீங்க ஓகே, பட் வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பாத் ரோட்ஸ் அதிகமாக இருக்க ரோடு, ரெண்டாவது ஃபேமிலிஸ் அதிகமாக கூட்டிகிட்டு போவோம்னா இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகுது. ஏன்னா அது மோர் ஆஃப் லைக் நீங்கள் டிரைவிங் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு டஃப்பான ரோடில் ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ரைடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபரான சைடில் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட்டுங்கிறது பெருசாக இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கான்ஸில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடியே மைலேஜ் பார்ப்போம், அப்புறம் நம்ம பட்ஜெட்குள்ளே வருதான்னு பார்ப்போம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் நீங்கள் டீசெண்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா 45 கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ரைடிங் கண்டிஷன் நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி இடத்துல ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் பழைய அப்பாச்சி ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களோட மைலேஜ் என்னன்னு. எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வரைக்கும் ஒரு 42லேருந்து ஒரு 48 நீங்கள் ட்ரைவ் பண்ணுற கண்டிஷனை பொறுத்திருக்கு. அதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் கான்ஸில். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 to 10,000 வந்துடுச்சு. ஸோ என்னோட லாஸ்ட் இப்போ என்ன பார்ட் நம்ம கன்க்ளூஷனில் வரோம்னா, நான் முதலே சொன்ன மாதிரி யாரெல்லாம் அதை கன்சிடர் பண்ணலாம், இந்த அப்கிரேடுக்கு இது ஒர்த்தா, ஸோ இந்த காம்படிஷன் அது போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டெக்கிலோட பைக் வேணும். 160cc எனக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் வேணும், லைக் யூஎஸ்டி, டியூவல் சேனல் ஏபிஎஸ், ரைடிங் மோடு, இது எல்லாமே எனக்கு வேணும். ஸோ என்னோட பைக் டாப் மேட்சாக இருக்கணும்னா இந்த 8,000 நீங்கள் பே பண்ணலாம். அதாவது இந்த நீங்கள் சிட்டி ட்ராவல் பண்ண போகிறீங்க, உங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, லைட் யூசேஜுக்கு தான். ஸோ நான் ரொம்ப டெக்கிலோட இல்லைப்பா, எனக்கு வண்டி ஓடுறபடி ஓடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் வேரியண்ட்டுக்கே போகலாம். என்ன கேட்டிங்கன்னா நார்மல் வேரியண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா அதுலேயே தேவையான ஃபியூச்சர்ஸ் வந்துடுது. ரெண்டாவது இந்த ஃபியூச்சர்ஸ் வரத சென்சார் இஷ்யூஸ் அது மாதிரி வரும், அதுவும் அவங்க ரெட்டிஃபை பண்ணணும் சர்வீஸில். ஸோ இதெல்லாம் மைண்ட் வச்சுட்டு வாங்க. ஸோ இந்த பைக் வாங்கலாமா, இந்த அப்கிரேடுக்கு ஒர்த்தாங்கிறதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக அப்பாச்சியில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓனர்ஷிப் ரிவ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ரீட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி வேறு எதுவும் பைக் வீடியோ, கார் வீடியோ ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வரோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை வே ஃப்ரம் மோட்டார் விங்ஸ் தமிழ்.